நண்பா நண்பிகளே வணக்கம். இது என் பொண்ணு கண்ணாடி. அதனால் சும்மா போட்டு ஏதோ ஒன்று அலும்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கும் விஜயை நான் ரொம்ப பிடிக்கும். அதனால் யாரும் என்னை திட்டிடாதீங்க. நம்ம அண்ணாவை நாம் தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா மற்றவங்க கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே நாமளே கேட்டுக்கிட்டால் தான் அது ஒரு சேஃப் ஜோன். கரெக்டுங்களா? என்ன கேள்வினா, இப்போ நம்ம எம்ஜிஆர் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவாகிட்டு களப்பணி செஞ்சு அப்புறம் தான் என்ன ஆனார், சிஎம் ஆனார். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம அண்ணனுக்கு டைரெக்டாக தூக்கி சிஎம் போஸ்டிங்கே கொடுத்தாச்சு. எப்படின்னா, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட ஹைவேஸில் நம்ம எல்லாம் உள்ளே உட்காந்து பஸ்ஸில் டிரைவர் சீட்டை கொடுத்து ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ கொடுத்தாச்சு. கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, தலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வேட்பாளர்களை நம்ம பார்த்து ஓட்டு போடணும் அப்படின்னு காலம் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வேட்பாளர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தலைமைக்காக தான் ஓட்டு போடணும் அப்படின்னு எல்லாம் ஓட்டு போட்டு நம்ம அண்ணாவை தூக்கி வச்சாச்சு. வேட்பாளர்கள், அண்ணன் நிறுத்தின வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் பாலியல் குற்ற வழக்கு, போதை வழக்கு, கொலை வழக்கு, கட்ட பஞ்சாயத்து, இந்த மாதிரி பல வழக்கில் இருக்கிறவங்க தான். தொகுதி பக்கமே ஆளவே காணாம், வராதவங்க தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க. அண்ணன் ஜெயித்த உடனே மாவட்ட செயலாளர் போக்சோ சட்டத்தில் கைது. நம்ம எம்எல்ஏக்கெல்லாம் என்னென்னா, ஜெயிச்சுட்டு ஆள் சும்மா அப்படி ஜம்முன்னு குத்தாட்டமும் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அரசியல் ஆசான் சொல்லிக்கிட்டு திருடாப்பில் பாருங்கள், அரசியல் ஆசான். அவருடைய வேட்பாளர்கள் எல்லாமே தோத்துட்டு அந்த நம்பருக்கு மரக்கன்று நட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் போயிட்டு இவங்க இப்படி இருக்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன், சீமானண்ணா, தயவு செய்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு காலேஜில் போயிட்டு ப்ரொஃபஸர் ஆயிருங்க. தேவையில்லாமல் அரசியல் பண்ணக்கூடாது. மக்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியல. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள்லாம் என்ன பண்ணுங்கள், வேறு ஒரு கட்சியில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஜெயிக்கவே மாட்டீங்க. நீங்கள் அரசியல் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கிற வரையும் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? நாங்கள் எங்கள் அண்ணாவை தான் நாங்கள் என்றைக்குமே ஜெயிக்க வைப்போம். புரிஞ்சுக்குங்க. திரும்பவும் தேவையில்லாமல் வந்துட்டு அரசியல் பாடம் எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா நண்பா நம்பிகளே? கொஞ்சம் என்னை திட்டாதீங்க. ஏன்னா எனக்கும் விஜய் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். நாம் தான் கேள்வி கேட்கணும். நம்ம தான் அண்ணாவை அரசியல் படுத்தணும். மற்றவங்க கேட்கவே கூடாது. மற்றவங்க கேட்டால் நமக்கு எதிரி. நாம் தான் நம்ம அண்ணாவை கேட்டுக்கிறணும். அதுவும் கேட்கலைன்னா நம்ம தான் நம்ம அண்ணாவை என்ன பண்ணுறோம், டம்மி ஆகுறேன்னு அர்த்தம்.